வாங்க நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு நர்சரி கார்டன் தான் போகிறோங்க. க்ரீன்லேண்ட் நர்சரி கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே கூடுவஞ்சேரியிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான இந்த நர்சரி கார்டன் அமைஞ்சிருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாம் ரொம்ப சிரமப்பட தேவையில்லைங்க. அப்படியே மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறனால வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்னென்ன தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாங்க. இப்போ பாருங்களேன், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம். இப்போ பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இதெல்லாம் நல்லா பெரிய மரங்க. பாருங்கள், இப்போ பழங்கள் இல்லை. வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், பெரிய பழம், நல்ல பெரிய பழமாக இருக்குங்க. அது பக்கத்துலேயே சைடில் மிளகா வகை நிறைய வச்சுருக்காங்க. இப்போ கேரளா சில்லி, வானம்பருத்த மிளகாய் நிறைய இருக்குங்க. நம்ம இன்னொரு வகை நிறைய பார்க்க போகிறோங்க. சக்லன்ஸ் வகை செடி நிறைய இருக்குங்க. இந்த பால் கேக்டஸ் அந்த செடி பாருங்களேன், தெரியுதுங்களா? ஜெடக்ஸ் அந்த மாதிரி செடி இருக்குல்ல, ஜெட் செடின்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது. அப்புறம் ஹேண்ட்ஸ் அண்ட் செக்ஸ் அந்த மாதிரி செடி. அப்புறம் கிரிடெக் கல்லினோம்ல, அந்த மாதிரி செடிலாம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இது தாங்க கிரிடெக் கல்லி. நிறைய பிளான்ட்ஸ் இருக்குங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வகை இருக்குங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் ரூமில் அது பாருங்கள், தெரியுதுங்களா? முறையான அப்புறம் அழகுக்கு வைக்கிற செடி இருக்குது பாருங்களேன். இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. அது மாதிரி அவுட்டர் பிளான்ட் பார்த்திங்கன்னா வெளியே அழகுக்கு வைக்கிற செடி நிறைய இருக்குங்க. பாருங்களேன், இந்த மிளகா பாருங்களேன், வெரைட்டி சூப்பராக இது பாருங்கள். அதே மாதிரி இந்த இட்லி பூ சொல்லுவோம்ல, அதனோட வெரைட்டி நிறைய இருக்குங்க. கலர்ஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு ரெட் கலர் வச்சுருக்கேங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் உள்ளே போகலாம். பாருங்கள், பச்சை மிளகா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல நீளமாக இருக்குங்க. பொதுவாக பச்சை மிளகா பார்த்தோம்னா 21 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த காந்தாரி மிளகா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வானம்பருத்த மிளகா வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. பாருங்கள், குட்டி செடியிலே சூப்பராக நிறைய காய்க்குதுங்க. நல்லா வந்து உரம் நல்லா வச்சுருக்காங்க. உரம் நல்லா போட்டாவே செடி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ செம்பருத்திலாம் பாருங்களேன், ரொம்ப வெரைட்டி நிறைய இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவரும் கோஸ் தாங்க. இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது குளிர் பிரதேசங்களுக்கு தான் வளர்க்க முடியும் இல்லைங்க, பட் க்ரோ பேக்கில் வளர்க்க முடியுன்றது காமிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். கோஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க. குட்டி க்ரோ பேக்கில் எவ்வளோ அழகாக இருக்குங்க. தக்காளி பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது, நிறைய காய்ச்சிருக்குங்க. கோஸ் பாருங்களேன் சூப்பராக இது. மூங்கில் பக்கத்துலேயே மூங்கில் எவ்வளோ பெரிய மரம். மணி பிளான்ட் அழகாக இருக்குங்க. செம்பருத்தி பாருங்களேன், நல்ல பிங்க்குங்க, டார்க் பிங்க்கு, பெரிய பூவாக இருக்குங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய பூவுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதெல்லாம் கொத்து கொத்தாக இருக்குங்க. அந்த அந்த பூ பாருங்களேன் எத்தனை வகை இருக்குது, எத்தனை மொட்டு இருக்குது பாருங்களேன் அதில், தெரியுதுங்களா? அதே மாதிரி இன்டோர் பிளான்ட் நிறைய இருக்குங்க, அவுட்டோர் பிளான்ட்டும் நிறைய இருக்குங்க. கலர்ஸ் நிறைய இருக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய் செடி தெரியுதுங்களா? இது பூ நிறைய இருக்குங்க. இது அநேகமாக வெள்ளை கத்திரிக்காய் நிற்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் இருக்குது, பார்க்கலாம், பக்கத்தில் பார்க்கலாம். நிறைய பூ எவ்வளோ இருக்குங்க பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்களேன், நல்லா ஒயிட் கலரில் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். க்ரோ பேக்லாம் வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் செடியில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் ஒன்று ஒரு ரேட்டுங்க. நம்ம அதை எது தேவை அதை கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், அப்படி ஒரு முறை பார்க்கலாம். செம்பருத்தி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லோ,
பிங்க், ஒயிட்டுன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பூ நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. அடுக்கு செம்பருத்தி தெரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காங்க. பாருங்க இப்போயே பிஞ்சு விட்டுருது. நல்லா வந்து அதை வந்து க்ரோ பேக்கில் வச்சு பந்தல் அமைச்சிருக்காங்க பாருங்களேன், தெரியுதுங்களா? நிறைய பூ எடுத்துருக்குங்க. நம்ம ஈஸியாக வந்து இது பேக் வாங்கிட்டு போய் அப்படி நம்ம வச்சு மாட்டு தோட்டத்தில் வளர்க்கலாங்க. இப்போ பார்க்குறதுலாம் வேலியோர செடிங்க. நம்ம வாசலில் அழகு வைக்கிறது பாருங்கள். இது கலர்ஸ் நிறைய கிடைக்குதுங்க. பாருங்கள், மஞ்சள் செடி நிறைய வச்சுருக்காங்க. இந்த பச்சை மிளகா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல குண்டு குண்டாக இருக்குங்க. இப்போயும் நிறைய பூ இருக்குங்க. அதெல்லாம் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் நாற்று நிறைய இருக்குங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, வெள்ளை கத்திரிக்காய் பார்த்தோம். இந்த நாற்றுகள் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன பேக்கில் இருக்குங்க. இருக்குதுங்களா? அதேமாரி பூத்தொட்டிகள் நிறைய இருக்குங்க. சிலிக்கான் பாட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குங்க. பாக்கு நிறைய வெரைட்டி இருக்குங்க. அப்படி பார்க்கலாம். இந்த கலர் லீஃபோட கலர் சூப்பராக இருக்குங்க. வெத்தலை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஸ்டிக் வந்து நம்ம பந்தல் அமைக்கிறதுக்கு முடியாதவங்களுக்கு இந்த ஸ்டிக் வந்து வெத்தலை படர் விட்ட இதாக இருக்குங்க. அதேமாதிரி மரத்தில் ஏற்றி விட்டாலும் வெத்தலை நல்லா வளருங்க. மாடு தோட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது வெத்தலை நல்லா பெருசாக இருக்குங்க. அதே மாதிரி சாமந்தியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய இருக்குங்க. அது ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள். இந்த பிளான்ட் ரொம்ப சூப்பராக. அது லீஃப்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே தொட்டியில் இருக்குங்க. பாருங்கள், இது மூங்கில், நம்ம பெரிய மூங்கில் பார்த்த மரம் பார்த்தோம்ல, பாருங்களேன் குட்டி குட்டி இது இன்டோர் பிளான்ட் தான். இப்போ நிறைய பேர் வீட்டிலே வச்சுருக்காங்க. எப்படி பார்க்கலாம். நிறைய செடிகளுக்கு பேர் தெரியலங்க. எப்படி பார்க்கலாம். பாருங்கள், இது வியட்நாம் ஏர்லி ஜாக்குங்க. ஒரு வருஷத்தில் காய்க்கிற பழங்க. இதில் ஒட்டு ரகம் வந்து ஒரு வருஷத்தில் காய்க்குங்களாம். இதே இது விதை போட்டு வளர்த்ததா 5 வருஷம் ஆகுங்களாம். 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ஒட்டு ரகம் காய்ச்சிருன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கலாம். மில்க் ஃப்ரூட் தெரியுதுங்களா? ட்ரீ வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. எல்லாம் குட்டி குட்டி பேக்லேயே வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க. அடுத்து பக்கத்துலேயே வந்து துரியன் இருக்குங்க. துரியனில் 2 வெரைட்டி வச்சுருக்கோங்க. விதை போட்டு வளர்க்குறது ஒன்று, அப்புறம் வந்து நம்ம கிராஃப்டடு ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன கண்ணில் பெரிய கண் வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் பக்கத்துலேயே எக் ஃப்ரூட் தெரியுதுங்களா?
எக் ஃப்ரூட் வந்து அந்த மஞ்சள் கருவோட வாசனை வருங்க பழத்தில். ஆனால் உடம்புக்கு ஹெல்த்துன்றாங்க. இலை பாருங்களேன், தெரியுதுங்களா? பொதுவாக இந்த கண்ணெலாம் வந்து மலை பிரதேசங்களில் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் மண்ணுக்கு சரியான பராமரிப்பு இருந்தால் இதெல்லாம் வளர்க்கலான்றது காமிச்சிருக்காங்க. பாருங்கள், செடி நல்லா அருமையாக இருக்குது. அப்படி வரலாம். ஜாக் ஃப்ரூட், ரெட் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பழான்னு சொல்கிறாங்க. நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்களேன், ப்ளூபெரி சின்ன சின்ன கண்ணாக இருக்குங்க. செடிகள்லாம் ஒரு அழகு தாங்க, பார்க்கவே எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்களேன், குடம்புளி. இது வந்து கேரளாவில் குடம்புளின்னு சொல்லுவாங்க. இது பழைய காலத்து புளி தாங்க. அது இதுலேயும் நிறைய சின்ன கண்ணு பெரிய கண்ணு நிறைய இருக்குங்க. இது வந்து நம்ம புளிக்கு பதில் இது தாங்க பயன்படுத்துவாங்க. வெல்வெட் ஆப்பிள் பக்கத்தில் இருக்குது, தெரியுதுங்களா? அப்படி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே துரியன் பார்த்துட்டோங்க. பாருங்கள், அடுத்து பெப்பர் பார்க்கலாம். பெப்பர் பிளான்ட்ஸ் பாருங்களேன், நிறைய இருக்குது. சின்ன சின்ன செடியாக இருக்குங்க. ஆனால் மிளகு ஒவ்வொரு செடியிலையும் மிளகு கொத்து கொத்தாக தொங்குதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது அத்தி. மாடி தோட்ட பயிர்னு சொன்னாங்க. அத்தி இப்போ ஒவ்வொரு செடியிலையும் நிறைய பழம் இருக்குங்க. குறைஞ்சது 2 பழமாச்சு இருக்குங்க. நிறைய அத்தி இருக்குங்க. டெரஸ் கார்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது ஸ்டார் ஃப்ரூட் பார்க்கலாம். பின்னால் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ பூ இருக்குங்க. கிரேப் கோவாங்க. நம்ம அந்த கோவா வந்து அப்படியே பழம் வந்து கொத்து கொத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரேப்ஸ் எப்படி கொத்து கொத்தாக இருக்கும், அதே மாதிரி இது கொத்து கொத்தாக வருங்க. பாருங்கள், ஃபேஷன் ஃப்ரூட் பார்க்கலாம். இது ஆல்ரெடி எல்லாம் தெரியுங்க. இது வந்து நம்ம வந்து நம்ம கொடியில் படர் விட்டோம்னா அப்படியே வந்து இப்போ பாருங்களேன், வாட்டர் ஆப்பிள், பிங்க் நிறைய இருக்குங்க. இந்த வெரைட்டி தாங்க இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ரெட்டுங்க. வாட்டர் ஆப்பிளே வந்து ரெட்டு 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் 3 வெரைட்டிங்க. தெரியுதுங்களா? இது வந்து இடுமூலின்னுவாங்க, ப்ளம்மி அப்படின்றாங்க. தமிழில் இடுமூலிங்க. கொலஸ்ட்ராலுக்கு நல்லதுங்க. ஊறுகாய் போடலாம். இது பாருங்களேன், மக்காட்டமே நட்ஸ்ன்னு போட்டுருக்கு. விலை வந்து 850 ரூபா போட்டிருக்குங்க. இதெல்லாம் ஃபாரின் வகை செடிங்க. லொங்கன் வந்து நம்ம நாட்டிலே மலை பிரதேசத்தில் வளர்த்துன்னு சொல்லுவாங்க. இது அருண் பை அப்படின்னு போட்டிருக்குங்க. அதுக்கடுத்து செரி பார்த்துங்க, சிறுனம் செடி பார்த்தேன். முழிச்சித்தா தெரியுதுங்களா? ரேட்டு வந்து 350 ரூபா போட்டுருந்துச்சுங்க. முழிச்சித்தா வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரம்பூட்டான் நம்ம வந்து மலை பிரதேசத்துக்கு தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே கூட சென்னையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது பாருங்களேன், ஒயிட் நாவல் சுகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம பார்த்துருக்கிறது வந்து பிங்க் நாவல் தான். பாருங்களேன், இதில் நிறைய பூ வச்சுருக்குது. எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. அவக்கோடா சின்ன கண்ணிலேருந்து பெரிய கண்ணு வரைக்கும் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் மங்கி ஜாக் சீடு. இது வந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயும்
விதை போட்டு வளர்க்குறது இருக்குது, கிராஃப்ட் செடி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பூ கலர் நல்லா இருக்குங்க. இது வந்து மனோரஞ்சிதாங்க, நல்லா பெருசாக இருக்குங்க. நல்ல வாசனை கவர்மெண்ட் இருக்குங்க. செடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, தரமானதாக இருக்குது, ரீசனபுளாக இருக்குங்க. பாருங்கள், இதுவும் இன்டோர் பிளான்ட் தாங்க. ஆப்பிள் பேரிக்கான்னு சொல்லுவாங்களே அது. அடுத்து பார்க்க போகிறது ரஸ்தானிங்க. வாழை வெரைட்டி ரொம்ப வச்சுருக்காங்க. இது வந்து மோரிஸ் வகை வாழைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து செவ்வாழை இருக்குங்க. கண்ணு நல்லா இருக்குங்க. இந்த பூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா அது ஒரு மாதிரி பிங்க்குங்க, நல்லா இருக்குங்க. பெரிய பூவாக இருக்குங்க. இது வந்து தெரியுதுங்களா, சுண்டக்காய் சின்ன செடியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கற்பூர செடின்னு சொன்னாங்க. இது கோழிக்கொண்டை, ரொம்ப அருமையாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கிற செடி எல்லாமே ரொம்ப தரமானதாக இருக்குங்க. அதேமாதிரி விலையும் ரீசனபுளாக இருக்குது. இந்த நர்சரியோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.